அம்மாப்பட்டினத்தில் மெகராஜ் இரவில் சாப்பாடு ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க. சாப்பாடு ஏற்பாடு பண்ணி டோக்கனில் 1500 பேருக்கு டோக்கனு ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு 2000 1500 பேருக்கு. இதில் ஒரு பொம்பளை 50 வயசு முஸ்லீம் பொண்ணு ஹிஜாப் அணிஞ்சு கொண்டு புர்கா அணிந்து கொண்டு ஹிஜாபில் போலி டோக்கனுண்டு ஏதோ வயிற்று பசிக்கு சாப்பாடு கேட்டிருக்காங்க. அது நீ எடுத்து வந்திருக்கிறது போலி டோக்கனாக இருக்கிறது என்று அவங்கள அடித்து முகத்திரையை கிழித்து அவங்கள அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இருக்கிறாங்க. இஸ்லாத்து மார்க்கத்தில் இதெல்லாம் கூடுமா? ஜமாத்தார்களில் சில பேர்கள் வரம்பு மீறி உணர்ச்சி வசப்பட்டு கோவத்தில் உச்சத்துக்கு போய் கோவம் உணர்ச்சிகளில் நிதானம் இருக்கணும். உச்ச கட்டத்தில் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க முகத்திரையை பாருங்கள், முகத்திரையை கிழிக்கிறாங்க. அவங்க எவ்வளோ சொல்லியும் தடுக்கிறது. அவங்க புர்கா அணிஞ்ச முகத்தை காட்டுண்டு அவங்கள திருடனா அவங்க வயிற்று பசிக்கு அவங்க சோறு 50 வயசு உள்ளவங்க 50 வயசு உள்ள மதிப்புள்ளவங்க இதை பார்த்த பாசிக கூட்டம் சங்கிகள் என்ன நினைப்பாங்க? இது இஸ்லாத்திலேயே பிரிவினையை உண்டாக்குறதுக்கு அவங்க தூண்டுதல் பண்ணுவாங்க. இஸ்லாமிய ஜமாத்தார்கள் இதுக்கு சரியான அவங்கள கூட விசாரிச்சிருக்கலாம். ஒரு பெண் இப்போ 4 பெண்பளையை வச்சு அவங்கள சில பேர் வர்றாங்க தான் புர்கா போட்டுக்கிட்டு ஆணு மாதிரி பெண்ணு மாதிரி வீட்டில் திருட போகிறாங்க. வேறு இடத்துல போய் ஏமாத்துற வேலை பார்க்குறாங்க. புர்கா ஒரு முகமூடி மாதிரி புர்காவை போட்டுக்கிட்டு அலையிறாங்க. அதெல்லாம் நாட்டு நடப்பில் நடக்குது. இருந்தாலும் இவங்களை அதை சரியான முறையில் நீங்கள் அணுகியிருக்கீன்னு அவங்க அதே ஏதோ சாப்பாடு ஏற்பாடு செய்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட பேருக்கு ஏற்பாடு செஞ்சுருப்பாங்க தான். இவங்கள மாதிரி பல பேர் அதே மாதிரி போலி டோக்கனில் வந்தாக்கா சாப்பாடு செலவு பண்ணி பற்றாக்குறையாயிட்டா நோன்பு பிடிக்கிறதுக்கு சாப்பாடு உண்டாக்கியிருப்பாங்க. மெகராஜ் இரவு பயானில் அந்த இது போலி டோக்கனில் அவங்க வந்திருக்காங்க. சாப்பாடு பசிக்காண்டி அவங்க சாப்பாடு கேட்டவங்களை அதுக்கு காவல் நிலையத்திலேயாவது நீங்கள் புகார் கொடுத்து அவங்கள விசாரணை பண்ணியிருக்கலாம். இப்போ சங்கிகள் பாசிகவாதிகள் தூண்டுதல் பண்ணி அவங்களுக்கு ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவங்கள இப்போ ஜமாத்தில் கேஸு போடுற அளவுக்கு உருவாக்கியிருக்கிறாங்க. நம்ம இஸ்லாத்து மதத்திலேயே கோப உணர்ச்சிகளெல்லாம் இதனால் எவ்வளோ பாதிப்பு வருது. இஸ்லாமிய மக்களுக்கு இது பெரிய பேரிழப்பாக ஆகுகிறது. அவங்களுக்கு இப்போ ஜமாத்தார்களே சில பேர் முடிவு எடுத்து இதை உணர்ச்சி வசப்பட்டு தெரியாமல் இதை அவசர புத்தியில் செஞ்சிட்டாங்க இளைஞர்கள். அம்மாப்பட்டின ஊரில் இந்த நிகழ்வு நடந்ததற்கு அவங்க திரும்பி மன்னிப்பு கடிதம் கொடுத்து வாபஸ் பெற்று அவங்களுக்கு தகுந்த நிவாரணம் நிதி உதவி கொடுத்து இதை பெருசாக்காமல் ஊதி பெருசாக்கிறதுக்கு பல பாசிக கூட்டங்கள் தலையிடுறதுக்கு காரணமாக அமைந்து விடாதீர்கள்.